தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கும் நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க தான் நம்மளோட அதிதிகள் பக்கத்துல வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம காலை நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இந்த அதிதிகள் பக்கத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தையும் அதே நேரத்தில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் அதே மாதிரி சாதனை படைச்சிருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நாங்க அதிதிகள் பக்கத்துல சந்திக்கிறது வழக்கம். இன்றைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒருத்தங்க இணைந்திருக்கிறாங்க. படித்தது மருத்துவம், ஆனால் பிடித்ததுல இன்றைக்கு வரைக்கும் தனக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி பெண்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விளம்பர படங்கள், நிறைய படங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாவுமே எப்பவுமே இருக்கக்கூடிய லேடி பாஸ் ஒருத்தங்க தான் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. நிவேதா சிவகுமார் அவர்கள், வணக்கம். வணக்கம். Thank you so much for having me on your show. ஆமா, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. படிச்சது மருத்துவம், எஸ், ஆனா இன்றைக்கு செய்யறதோ வெவ்வேறான வேற வேற வேலைகள். எஸ். இந்த மருத்துவத்துக்கும் இதுக்கும் இடையில நிறைய போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில. கண்டிப்பா. முதல்ல அந்த மருத்துவத்துக்குள்ள எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கே லைக் டாக்டர் ஆகணும் சின்ன வயசுல இருந்தே லைக் அது ஒரு ஆசை. ஆமா, இப்ப நானுமே ஸ்கூல்ல எல்லாம் சொல்லிருக்கேன் உங்க ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றது வழக்கம். சொன்னதோட சரி. அதுவும் நான் சொல்லிக்கல இப்ப என் ஃபேமிலியில நான் தான் எல்டஸ்ட் டாட்டர். ஸோ சொல்லிக்கல எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே, என் மகள் டாக்டர் ஆக போறா அந்த மாதிரி. அண்ட் ஐம் ஆல்சோ தி எல்டஸ்ட் கிராண்ட் டாட்டர். ஸோ அதனால எவ்ரிவன் இஸ் லைக் ஓகே டாக்டர் டாக்டர் டாக்டர். அதுவே அண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது இனிமே மேத்ஸ் எனக்கு சுத்தமா வராது, லைக் கொஞ்சம் கூட வராது. ஸோ சயின்ஸ் தான் எப்பயுமே ஐ யூஸ் டு பி லைக் வெரி குட் இன் கிளாஸ். ஸோ அதனால ஓகேன்னு ஐ செட் ஓகே ஃபைன், I'll do it. And grades it was enough in school படிச்ச grades, it was enough to do medicine. And I was like okay, I want to be a doctor. And it's a very respectful job then. Doctor ன்றதுல the first thing that comes to mind is respect. இப்ப எங்க போயிட்டு இப்ப you won't believe இப்ப சும்மா கார்ல போயிட்டு இருக்கேக்குல அண்ட் போலீஸ் ஸ்டாப் பண்ணா அந்த டாக்டர் சைனை பார்த்துட்டு they'll be like இல்ல இட்ஸ் ஓகே லைக் போக, அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே அண்ட் நான் எப்பயுமே சொல்வேன் லைக் எல்லாண்டு ஃபேமிலி மாதிரி இந்தியன் வாஸ் வெரி டிப்பிக்கல் இந்தியன் ஏஷியன் ஸ்ரீலங்கன் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது எல்லாருக்குமே மாதிரி தான் இப்ப ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு லாயர்னா தட் இஸ் ஒன்லி ரெஸ்பெக்டபிள். ஸோ அந்த மாதிரி ஓரளவு அந்த அளவுக்கு அறிவு இருந்தபடியா I was like okay fine, என்னால முடியும். ஸோ I'll just do medicine and then I'll just went ahead and I did my studies in Malaysia. ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பி இங்கே பட் அங்கே இருக்கைக்குள்ளே ஐ ஹேட் லைக் திஸ் தாட், ஜஸ்ட் ஒரு சின்ன தாட் தான், லைக் இது பிடிக்காதுன்னு இல்லை. அன்டில் டுடே ஐ லவ் மெடிசின், பட் இதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்குமா, லைக் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். பிகாஸ் ஐம் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன். நான் ஸ்கூலில் கூட லைக் எல்லா இடமுமே இருப்பேன், லைக் ஸ்போர்ட்ஸில் இருப்பேன், டான்ஸ், மியூசிக், ஆல் தட் எல்லாமே. ஸோ அந்த மெடிசின் மட்டும் வரைக்கும் ஒரு டைமில் லைக் இட் பிகேம் வெரி கொஞ்சம் போரிங் மாதிரி, இன்னும் வேறு ஏதாவது செய்யணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ஆக்சுவலாக காஃபி கொலம்போ. ஸோ நான் ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணிக்கல எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். மலேசியாவில் படிச்சு கொண்டு இருக்கீங்களே இங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ சும்மா ஒரு நார்மல் கேஃபே. ஸோ அந்த டைம் மலேசியாவில் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை கேஃபேக்கெல்லாம் போவேன் சம்திங். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஃபே கான்செப்ட் கொலம்போல அப்போ குறைவு. இப்போ நிறைய கேஃபே அப்போ குறைவு. சரி ஓகே, அப்படி எனக்கு பிடிச்ச கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி போட்டு, இப்போ மலேசியாவில் இருக்கிற ஐட்டம் ஸ்ரீலங்காவில் இல்லாத ஐட்டம் அப்படி போட்டு கேஃபே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் காஃபி கொலம்போ. பட் இன்னைக்கு அது ஒரு ஜஃப்னா ஸ்டைல் ரெஸ்டாரண்டா மாறி இருக்கு. அதுக்கு அது பியூர்லி கோஇன்சிடென்ட். என்னன்னா அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லாம் வந்துச்சு தானே. ஸோ அந்த டைம் சீஸ், காஃபி அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நாங்கள் யூஸ் பண்றது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அந்த டைம்ல. ஸோ அது எல்லாமே எக்ஸ்பென்சிவ், சரியான எக்ஸ்பென்சிவ். அண்ட் நிறைய திங்ஸ் மார்க்கெட்ல இருக்கேல. ஸோ அந்த டைம் தான் சம்திங் மோர் சஸ்டெயினபிள், லைக் ஸ்ரீலங்கால இருந்தே ஒரு டிஷ் ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த ஒரே ஒரு டிஷ் நண்டு அண்ட் புட்டு அது மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு டிஷ். ஸோ நான் தான் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம். ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ எடுத்து இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாத்துலேயும் போட்டாச்சு காஃபி கொலம்போ. அண்ட் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2-3 நாள் இருக்கும், 2-3 நாள் கழிச்சு people started coming, like நிறைய பேர் started coming in. And then I was shocked. என்ன அது வரைக்கும் காஃபி ஷாப் நடந்துச்சு, பட் ஆஹாலாம் நடக்கல. இட் வாஸ் நார்மல், வெரி நார்மல். லாஸ் அண்ட் இல்லை, ப்ராஃபிட் என்னும் இல்லை.
ஜஸ்ட் வெரி நார்மல். ஓகே, ஏதோ நடந்தோன்னு இருந்தது. பட் டாடி வந்து கண்டினியூ சொல்லிக்கொண்டே இருந்தது, இது சரி வராது. லைக் போடுற எனர்ஜிக்கு வந்து there's no வருமானம் yeah. So it was not equal, you know, the effort and what we were getting back. So அது சொல்லிட்டே இருந்தது, பரவாயில்ல பிகாஸ் அந்த பில்டிங் எங்கிட்ட தான். ஸோ பரவாயில்ல ரெண்டல் விடுவோம் சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ அந்த டைம் தான் தி ஸ்மால் சேஞ்ச், அந்த ஒரு டிஷ். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு லைக் the people started coming in, வராங்க and there's no food to serve. Like I was alone. நானும் I think cousin brother உள்ள இருந்தாங்க. And எங்கள்கிட்ட enough staff கூட இல்ல சர்வ் பண்றதுக்கு, அவ்வளோ பேருக்கு சர்வ் பண்றதுக்கு ஸ்டாஃப் கூட இல்ல. நான் தான் அந்த டைம் ஆர்டர் எடுத்து and then you know making the drinks, making some things in the kitchen, like எல்லா இடம், because we only have few staff. We were not equipped. அந்த அளவு we were not equipped for that many people to serve that many people. So, and then அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு டிக்டாக் திறந்து பார்த்தா அந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல அந்த ஒரு வைரல் மூமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணதுதான் காஃபி கொலம்போ. ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்ஷா லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் வந்து அந்த புட்டுக்கு உண்மையில இவ்வளவு மார்க்கெட் இருக்கும்னு எனக்கு அது வரைக்கும் சத்தியமா தெரியாது. இது வரைக்குமே ஐம் லைக் புட்டுக்கு இப்படி ஒரு என்ன எங்களுக்கு அது வீட்டுல சாப்பிடுறது யூனோ நார்மலா, பிகாஸ் ஐம் ஜஃப்னா தமிழ். அது வீட்டுல நார்மலா எவ்ரிடே சாப்பிடுறது வந்து புட்டு தான். நீங்க ஜஃப்னா கேட்டீங்கன்னா எல்லாருமே வீட்டை புட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ அது ஆக்கள் இப்படி அப்ரிஷியேட் பண்ணி வந்து சாப்பிடுவாங்களான்னு இது வரைக்குமே ஐம் லைக் ஷாக்ட். இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன் இப்ப வந்து ஒரு 10-15 ரெஸ்டாரண்ட் புட்டுக்கே மட்டும் வந்துட்டு யூனோ. பட் அது ஒரு அந்த தட் இஸ் சம்திங் ஐ லவ், பிகாஸ் அந்த 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 புட்டுன்றது ஜஃப்னாக்களுக்கு இட்ஸ் லைக் ஒரு இட்ஸ் லைக் a symbol, you know, it's like emotion exactly. So அத வந்து we have ஒரு மாதிரி I say we reintroduce. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல புட்டை, ஆனா அந்த புட்டை வந்து கொலம்போக்கு ஸ்ரீலங்காக்கு இப்ப ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ I'm very happy, you know. ஸோ அப்படி வந்ததுதான் காஃபி கொலம்போ. ஆமா, ரொம்ப நீங்க வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டீங்க. அதாவது மருத்துவம் பத்தி நான் கேட்டிருந்தேன், அதுக்கு பிறகு அப்படியே எல்லாமே நீங்க வந்து சொல்லுங்க. அதுலயே தெரியுது லைக் மருத்துவம் ஆஃப் கோர்ஸ் இட் எக்ஸைட்ஸ் மீ. பட் அது அந்த காஃபி கொலம்போ மாதிரி இல்லாட்டி என் ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ற மாதிரி அது வந்து கம்பேர் பண்ண இயலாது. அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் லைக் டாக்டர் ஓகே, இப்ப நான் இல்லைன்னா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ், நான் இல்லைன்னா 10 பேர், அதுக்கு பிறகு 10 பேர் எல்லாரும் இருக்காங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கு. பட் யூனோ this is like my passion. And இது before I did this I don't think anyone did. That's why I said we reintroduced புட்டு டு கொலம்போ. ஸோ பிஃபோர் ஐ டிட் நோ ஒன் எல்ஸ். இட்ஸ் நாட் லைக் நான் இதை விட்டுட்டு போனால் இன்னும் 10 பேர் இதே மாதிரி வந்து அது செய்வாங்களான்னு இல்லை. பட் தென் when it comes to medicine I'm like it's okay. இப்போ நான் இல்லாட்டி என்ன மேபி 10 பேரை விட பெட்டராக கூட இருக்கலாம். But this is something of my own. This is like my identity. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க பேசும்போதே சொல்லிருந்தீங்க அப்பாக்கு வந்து சொல்லிட்டே இருந்தாரு, இது வேணா விட்டுட்டு படிச்சதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டே இருந்தாரு. பட் இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு நல்லா சக்சஸா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து புட்டு அப்படின்னு சொல்லி ஓன் ஷாப்ஸ் வந்து நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த அப்பா என்ன சொன்னாரு இன்னைக்கு இருக்கிற இந்த growth பார்த்துட்டு? அதெல்லாம் இப்ப டாடி மம்மி 2 பேரும் எடுத்தாலுமே வந்து முதல்ல இருந்தே சப்போர்ட்டிவ். தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். நான் என்ன சொன்னாலுமே சப்போர்ட்டிவ், ரைட்? பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த அந்த ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் வரைக்கல இப்பயுமே லைக் அம்மா வில் சே கொஞ்சம் இன்னும் மெடிசின்ல கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணு, யூனோ அதுல கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணு. மோஸ்ட்லி அது ஜஸ்ட் அது ஐ திங்க் அது எத்தனையோ காலமா வந்து அந்த எஜுகேஷன் தான் எங்களை காப்பாத்துமன்றது ஒரு 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 என்னன்னு சொல்றது, இட்ஸ் a thought that is embedded in our heads. யூனோ அந்த அந்த எஜுகேஷன் தான் எங்களை கடைசி வரைக்குமே காப்பாத்தும். அது உண்மைதான், பொய்யண்டு இல்லை. பட் இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இது வந்து அதை விட ஃபாஸ்டரான கேன் பி அ பெட்டர் ஆப்ஷன். பட் அதை வந்து எல்லாருமே வந்து ஏத்துக்கூடது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் ஆல்சோ I'm a girl, like you said, no, I'm a girl. So up girl and varikula vandu business sari varuma, you know, you have to work with a lot of men, you have to work hours paake iladu, you know, anytime work pannonum. And then you know family appdi varikula of course there is and konjam drawbacks are there. So ipo or medicine senju doctor senju okay vela mudinju வீட்டை வந்து அதுதான் அந்த typical life இல்லையா? ஸோ அதுதான் நார்மல் என்று வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்டு. ஸோ அதை தாண்டி ஒன்று செய்யக்குள்ள, ஒன்று புதுசா ஒன்று வித்தியாசம் செய்யக்குள்ள அதோட வர அந்த கொஞ்சம்
drawbacks and கொஞ்சம் fears அதுதான் ஒழிய பட் அம்மா அப்பான்றது they very 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 supportive. ஸோ அந்த ஸ்டார்ட்ல இது பண்ணணுமான் இருந்தது now 100% support system வந்து mom and dad 100% they also fully involved and without them I can't run the show because it's இப்ப வெளியில பாக்குறதுக்கு தான் நான் the face of the brand but எனக்கு பின்னாடி வந்து பெரிய டீம் இருக்கு. ஸோ காஃபி கொலம்போ இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் லாட் பெரிய லிஸ்டே இருக்கு. ஸோ அதில் அம்மா அப்பான்றது வந்து நம்பர் 1 ஆல்வேஸ். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கட்டாயமாக எவ்வளோ சரி அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். சில பேர் சொல்லியிருக்கலாம் இல்லை பரவாயில்ல இதில் தான் விட்டுட்டு பரவாயில்ல ஜஸ்ட் டாக்டர் செஞ்சுட்டு அப்படியே விட்டேரு ஆல் தட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கணும். பட் அம்மா அப்பா இது வரைக்கும் என்னத்தை எடுத்துட்டு போனாலுமே வந்து ஓகே உனக்கு பிடிச்சா பண்ணு என்று சொல்ற அம்மா அப்பா. ஸோ வெரி 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 சப்போர்ட்டிவ். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க உங்க பரம்பரையிலேயே நீங்க தான் முதலாவது அந்த டாக்டராக போற அப்படின்ற சந்தோஷம் வந்து எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் உங்களோட பாத் வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இன்னைக்கு அது வேற மாதிரியான ஒரு பாத்துல சரியான வழியில அது வந்து போயிட்டு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே கூட அது வந்து போயிட்டு இருக்குது. பட் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா யாராவது அநியாயம் அதை விட்டது அதையும் செய்துட்டு இதையும் செய்திருக்கலாம்? ஐ திங்க் அது நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது தான். இன்றைக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சும்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரவங்க நீங்க டாக்டர் தானே இன்னும் ஏன் நீங்க நிக்கிறீங்க ஏன்னு சரிங்கன்னு கேட்கறவங்க வந்து நிறைய பேர். அதான் சொன்னாங்க அது எங்களோட கல்ச்சர்ல வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டு. இப்ப நீங்க டாக்டர் தான் அந்த டாக்டரோட வார ரெஸ்பெக்ட் இருக்கு தானே அது வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கும் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அது சொல்லி டாக்டர்னா கடவுள் மாதிரின்னு சொல்லி அந்த ரெஸ்பெக்டுக்கு ஈக்குவலா வந்து ஒருத்தருமே பார்க்க மாட்டேனும். நீங்க வந்து இப்ப ஒரு டாக்டர் தான் யூ கேன் டேக் லைக் வேர்ல்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டி ஆல்சோ. ஆனா அவங்க வந்து சூஸ் பண்றது டாக்டர் தான். அது டாக்டர்னா ஒரு ரெஸ்பெக்ட் அது இருக்கு தானே. ஸோ அதை வச்சுதான் இவ்வளவு படிச்சிருக்கீங்க அதை விட்டுட்டு இதை வந்து செய்யலாம் வேண்டாம். இன்னைக்கு வந்து எல்லாருமே யூஸ்வல் நினைக்கிறது வந்து ரெஸ்டாரண்ட் ரன் பண்றது வந்து எல்லாராலையுமே வந்து செய்ய முடியும். டாக்டர் வந்து எல்லாராலையுமே செய்ய முடியாது. தட் இஸ் த ஜெனரல் ஐடியா. பட் த ஆக்சுவல் ரியாலிட்டி இஸ் மோர் பீப்புள் கேன் பிகம் அ டாக்டர் தென் ரன் அ பிஸ்னஸ். ஸோ இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி கஷ்டப்பட்டு படிச்சு அதுல 50 பேர் வந்து சக்சஸ்ஃபுல் டாக்டர் ஆகலாம். பட் 100 பேர் எடுத்தா அதுல சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஒரு ஆள் தான் ஆக முடியும். அதை விட இது ரொம்ப 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 கஷ்டம். So that is something people don't understand. People think doctor-na you're the smartest person and அதுதான் ரொம்ப கஷ்டம் அதுதான் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட். பட் அதை விட பிஸ்னஸ் செய்யறது வந்து 10 மடங்கு ஈஸிலி 10 folds more difficult. Sometimes people don't understand because அந்த டிஃபிகல்ட்டி அண்ட் அதுல எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம்னா மற்றவங்க புரிஞ்சா அது சொல்ல மாட்டாங்க. நீங்க டாக்டரே பண்ணிருக்கலாமே பிகாஸ் அந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் 2 ப்ரொஃபஷன்ஸுக்கும் இருந்தா அவை அப்படி பார்க்க மாட்டேனும். ரைட் டாக்டர் மேல வச்சு எவ்ரி அதர் ப்ரொஃபஷனுக்கு வச்சு பார்க்க மாட்டேனும். பட் ஃப்ரம் த ஜெனரல் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து டாக்டர் இஸ் அ மோர் ரெஸ்பெக்டபிள் ஜாப். ஸோ அதனாலதான் அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனை விட்டுட்டு why are you doing other things அந்த பிகாஸ் ஆஃப் தட். பட் அதுல போடுற எஃபர்ட் அவ்வளோ அந்த இப்போ இந்த 50 பேர் டாக்டர் இருக்காங்க தானே அந்த 50 பேரை நீங்க வந்து பிஸ்னஸ் செய்ய சொல்லுங்க. ஐ திங்க் மேபி அவுட் ஆஃப் 49 will fail. This is the reality. ஏன்னா பிஸ்னஸ் செய்யணும்னா எல்லாருமே பிஸ்னஸ் செய்துட்டு போவாங்க. ரைட் பட் it's not as easy as we say it. ஆமா yeah சொல்ற மாதிரி கிடையாது. எல்லாத்துக்குமே பின்னால கஷ்டங்கள் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்லும் போதே எனக்கு இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குதானே. ஏன்னா இப்போ நீங்க வந்து விளம்பர படங்கள் அதிகமாக விளம்பர படங்கள்லயுமே உங்களை வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது. நிறைய கமர்ஷியல்ஸ் எல்லாமே இப்போ நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ இடையில அந்த கமர்ஷியல்ஸ் அதாவது விளம்பர படங்களுமே வருது. உங்களுக்கு அந்த விளம்பர படங்கள் வந்த வாய்ப்புகள் பற்றி சொல்ல முடியுமா? ஓகே ஸோ அதுவுமே ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சுவலி என் வாழ்க்கையில எதுவுமே வந்து 100% பிளான் ஏன்னா பிளான் பண்றபடி இல்ல ஒண்ணுமே நடக்க போறதும் இல்லை. லைக் 100% ஓரளவு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கலாம் இல்லையா. 100% எல்லாத்தையும் வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி செய்ய முடியாது. நீங்க அப்படி மைக்ரோ மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சா வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஆயிரும்.
இப்போ நான் வந்து இங்க இருந்து இங்க போறேன்டா அதை நீங்க வந்து 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அங்க போனா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பட் நீங்க கொஞ்சம் ஓப்பனா வச்சிருந்தீங்கன்னா மேபி நீங்க இங்க இருந்து இன்னொரு 200-500 மீட்டர்ஸ் கூடயே நடந்துருவீங்க. சோ தட் இஸ் வை எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சம்திங் தட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் எனக்கு ஆல்வேஸ் இப்படி 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 பண்ணலாம். பட் அது வந்து 100% பிளான் பண்ண மாட்டோம், ஒரு நாளுமே பண்ண மாட்டோம். எவ்ரிடே லைக் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன், லைக் வாட் ஐ வாண்ட் டு டூ, வாட் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் அந்த மாதிரி. ஸோ எனிவேஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது வந்து ஒரு சும்மா ஸ்டார்ட் பண்ணதுதான். நான் ஃபர்ஸ்ட் ஐ ஒர்க் வித் ஸோ அவைக்கு ஐ திங்க் ஐ ஹேட் 3 months or 6 months கான்ட்ராக்ட் வித் தெம். அது ரெண்டமாக நானும் தங்கச்சியும் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்தது, அது ரோம்லாம் ஏதோ ஃபில் பண்ணி அப்படியே போட்டது தான். அண்ட் தென் ஐ காட் செலக்டட். அண்ட் டீம்ல இருந்து இப்போ வரைக்கும் யாருன்னு தெரியாது எனக்கு. சம்மன் ரியலி லைக்ட் மீ ஃப்ரம் த டீம். ஸோ அவங்க வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணி கீழே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் தெம். ஓகே. ஸோ அப்படி ஒன்று வந்துதான். இது வரைக்குமே வந்து நான் ஒரு ஏஜென்சியோடையும் ஐம் நாட் டைட் அப். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தே ஆர் அண்டர் ஏஜென்சி. ஸோ இப்போ ஒரு பிராண்ட் வந்து ஏஜென்சிட்ட போனால் ஏஜென்சி வில் டெல் ஓகே யூ கேன் சூஸ் திஸ் பர்சன். அவங்க கீழே இருக்கிற மாடல்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஐம் நாட் டைட் அப் வித் எனி ஏஜென்சி. ஸோ எல்லாமே வந்து டிரெக்டா பிராண்ட் இருந்து வரதுதான். ஓ when it goes to the agency, இப்போ ஐ திங்க் கிட்டலையும் கூட ஐ டிட் an advertisement for. so the agency reached out and அவங்க சொன்னது வந்து specifically asking for you. so mostly அப்படிதான் வருது. லைக் அந்த பிராண்ட் says I want to work with you. பட் அது வந்து see the thing is எல்லாமே வந்து எனக்கு அந்த டைமிங் சரியா ஒர்க் ஆச்சு. ஸோ காஃபி கொலம்போ ஃபேமஸ் ஆனதும் அதோட பிகாஸ் ஐ பிகேம் த ஃபேஸ் ஆஃப் த பிராண்ட். ஸோ அதோட என் பர்சனல் ப்ரொஃபைலுக்கு கொஞ்சம் அந்த அட்டென்ஷன் வந்து அண்ட் தென் அது ஒரு பிராண்டோட ஒர்க் பண்ணி ஸோ அந்த காஃபி கொலம்போ அட்டென்ஷன் மை பர்சனல் அட்டென்ஷன் வந்து அந்த எல்லா பிராண்டுக்கும் அந்த விசிபிலிட்டி கூடிடுச்சு. ஸோ அந்த எல்லாமே வந்து ஒரே டைமில் ஒரு 100% லக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஒர்க் அண்ட் லக் வந்து ஐ திங்க் கரெக்ட் டைம்ல எனக்கு வந்ததுதான். கரெக்டா ஒர்க் பண்ணோம்னா லக் வந்து வேலை செய்யும். எஸ், அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆக்சுவலா வந்து நான் லக் ஐ டோன்ட் ஐ ஆல்வேஸ் சே ஐ அம் வெரி அன்லக்கி. அண்ட் நான் லக்ல வந்து பிலீவ் பண்ணேன். பிகாஸ் நான் ஏதாச்சும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாட்ரி அந்த அந்த இதெல்லாம் இருக்குதானே. ஸோ இது வரைக்கும் ஒன்றுமே என் வாழ்க்கையில ஒன்றுமே அப்படி கிடைச்சதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நார்மலா அந்த what do you call that, அந்த எங்கேயாச்சும் போனா they'll put inside the lucky draw. அந்த ஒரு லக்கி ட்ரா கூட வாழ்க்கையில கிடைச்சதே கிடையாது. சில நேரம் டேபிள் உட்காந்துருப்பேன், டேபிள் இருக்கிற எல்லாருக்குமே வந்து they'll win something, எனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த டைம்ல இருந்து ஐ ஆல்வேஸ் திங்க் எனக்கு லக் கிடையவே கிடையாது. நான் வந்து இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னா 100ல 200% எனர்ஜி போட்டா தான் ஐ வில் கெட் பேக் அந்த 100%. ஸோ அதனாலே லைக் ஐ ஜஸ்ட் யூனோ ஒர்க். பட் இப்போ யோசிக்கும் போது சில நேரம் யோசிப்பேன் மேபி கடவுள் கொஞ்சம் என் பக்கம் இருந்திருக்கிறார் போல. சில நேரம் யோசிப்பேன் ஒரு பார்வையிலே இருக்காரு போல. சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு பிசினஸை வந்து ரன் பண்றது அப்படின்றது ஒரு ஈஸியான ஒரு வேலையே கிடையாது. அதுவும் நிறைய மல்டிபலா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அதோடயே சேர்த்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு லேடி பாஸா இப்ப நீங்க வந்து இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே நிறைய பேரை நீங்க பாத்துக்கிறதா இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறது, அவங்க எவ்வளவு தூரம் உழைப்பு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்களையுமே பாத்துக்க வேண்டிய ஒரு தேவை வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பிஸ்னஸ்ன்றது why is so satisfying. இப்போ நீங்க சொன்ன மாதிரி why is so satisfying because அதுல இருந்து உங்களுக்கு டெஃபினெட்லி பிஸ்னஸ் செய்யறது காசுக்காக தான். ஓகே, பட் அதுல உங்களுக்கு வர காசை விட அந்த உங்களுக்கு கீழே 20, 30, 50 பேர் இருக்கணும். அந்த 50 பேருக்குமே you're creating a job opportunity, you're taking care of their families என்றது வந்து it's the biggest blessing. It's a big அப்படி when you think of that அதுல இருந்து வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேற ஒன்றுலையும் வராது. பிகாஸ் இப்போ என் ஸ்டாஃப் இருக்கணும், அந்த ஸ்டாஃபுக்கு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு வந்து பியூபர்ட்டி செரிமனி, அப்படி நிறைய விஷயம் வரும். ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் when you're a part of it, when you're able to help and அவங்க திருப்பி கால் பண்ணி சொல்லும்போது லைக் யூனோ பிகாஸ் ஆஃப் யூ நோ we have done this என்றது அது வந்து it's an unexplainable thing, you know. அது வந்து it gives you so much happiness to know that you have been helpful to so many families. So அந்த satisfaction வந்து இப்போ personally because
I worked in the system, I worked in the hospital. So அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் ஜாப்லேயோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஒரு சிஸ்டம்க்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒன்றுலேயுமே இல்லை. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கல. when you're creating something, it's very 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 satisfying. Yeah. புரியுது. நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு வந்து புரியுது. நீங்க எவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமா பாக்குறீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிறவங்க கிட்ட வேலையை எடுக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். that is the biggest challenge. That is the biggest challenge. அவங்கள ஹர்ட் பண்ணிடவும் கூடாது. நமக்கு தேவையான வேலையை நமக்கு நடக்கணும். அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? So the thing is, இப்ப காஃபி கிளப் எடுத்துட்டீங்கன்னா most of the staff in காஃபி கிளப் உங்களோட பிகினிங்ல இருந்தே இருக்காங்க. பிகாஸ் நாங்கள் உண்மையிலே பார்க்குறது வந்து ஃபேமிலி மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி ஐ எம் ஜஸ்ட் த ஃபேஸ் ஆஃப் த பிராண்ட். எனக்கு பின்னால் ஒரு பெரிய டீமே இருக்குது. ஸோ அந்த டீமுக்கு வாட்ஸ் இம்பார்ட்டன்ட், இப்போ ஒரு லீடராக ஒரு ஃப்ரண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நீங்கள் வந்து முன்னுக்கு போகும்போது அந்த டீமே உங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு போகணும். That is the most important thing. It's not like you shine alone, your entire team shines with you. அது வந்து very very important, right? So இப்போ there's two ways of dealing. இப்போ சில பேர் சொல்லுவாங்க when you're at the front, when you're leading வந்து ஸ்டாஃபோட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ரெஸ்பெக்ட் போயிடும். அது ஒன் சைட் ஆஃப் லுக்கிங் அட் இட். another side of looking at it, இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டாஃபோட ஒரு பர்சனல் லெவல் கனெக்ஷன் இருந்ததுண்டா அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க அந்த பிராண்டை அவங்க ஓன் பிராண்டாக பார்ப்பாங்க. தட் இஸ் ஒன் திங். ஸோ தட் இஸ் டூ வேஸ் ஆஃப் டீலிங் வித். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆட்களும் இருக்காங்க. ஒன்று வந்து நான் இப்படித்தான், நான் தான் பாஸ், நீங்கள் எனக்கு கீழே தான், யூ ஹேவ் டு கிவ் தட் ரெஸ்பெக்ட். ஸோ அந்த பயத்தில் ஒர்க் பண்ணுறதும் இருக்காங்க. பட் த செகண்ட் டைப் இஸ் வாட் ஐ டூ, தட் பர்சனல் லெவல். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு காஃபி கிளப் ஒரு ப்ராப்ளம் வந்தால் இந்த ஸ்டாஃப் எல்லாருமே அவையண்ட ப்ராப்ளமாக நினச்சா சால்வ் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் த கனெக்ஷன் that they have with me, therefore with the brand. So that is the space we give for them. And I think in generally I am someone like that. I cannot work like this is me, this is what I do. நீங்க வந்து எனக்கு இப்படி செய்யுங்க அப்படியே மட்டும் இல்லாம ஒரு பேலன்ஸ். சில நேரம் சொல்லத்தான் வேணும், இது செய்யுங்க இது இப்படி தான் செய்யணும்னு சொல்லத்தான் வேணும். because you're the leader, right? But at the same time you have to give them also space to grow and the brand to grow. இல்லாட்டி அந்த டீமா வந்து you cannot go forward. ஆனா இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்பேஸ் வந்து சில பேர் கொடுக்குறாங்க, இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய தனி வியாபாரம் செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஸ்பேஸை வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஆனா சில இடங்கள்ல அது வந்து இல்ல. அப்படி இல்லாம போற பட்சத்துல அந்த நிறுவனத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்றதையுமே நாங்க வந்து பார்த்திருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? Yeah, definitely. Like இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் வந்து இப்படி செஞ்ச சக்ஸஸ் இப்படி செஞ்ச சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லலாது. ரெண்டுமே வந்து இட் கேன் பி அ ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். அது அவங்க த வே தட் தே டீல் வித் இட், ரைட்? இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பாஸாக இருந்து இப்படி செய்யுங்க. பிகாஸ் சில நேரம் வந்து இப்போ நான் தான் இந்த பிராண்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த பார்க்குற மாதிரி மற்றவங்களுக்கு பார்க்க முடியாது. சில நேரம் எந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மற்றவங்களுக்கு வராது. ஏன்னா நான் கிரியேட் பண்ணிக்கல, எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு தானே, அதை வந்து இன்னொரு ஆளாக ரெப்ளிகேட் பண்ண இயலாது. ஸோ அந்த டைம் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சே இல்லை இது இப்படித்தான் செய்கிறோம். எல்லாட் ஒப்பீனியனும் எடுக்காம டு ட்ரஸ்ட் யுவர் ஓன் ஒப்பீனியன். பிகாஸ் உங்களுக்கு தான் உங்கள் பிராண்டை எல்லாரையும் விட உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ அதில் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ரைட்? பட் ஒரு சில விஷயம், அதாவது அந்த பேலன்ஸ், ஒரு சில விஷயம் வந்து என்னை விட இந்த ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சு. நான் வந்து 24 hours அதுக்குள்ளே இல்லை, ரைட்? என் ஸ்டாஃப் வந்து ஃப்ரம் மார்னிங் டு நைட் தேர். ஸோ நான் பார்க்காத ஒரு விஷயமும் அவன் பார்க்குறதா இருக்கலாம். ஆமாம். ஸோ அந்த டைம் வந்து அவங்களோட அந்த ஃபீட்பேக்கை எடுத்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சில நேரமே ஸ்டாஃப் சொல்லுவாங்க, இல்லை மேடம் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இப்படி ஒரு ஐட்டம் கேட்குறாங்க, இது வந்து ஆட் பண்ணுவோமா? இன்றைக்கு வந்து இட்ஸ் நாட் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது. திருப்பி ஸ்டாஃப் வந்து இது சொல்கிறாங்க, கஸ்டமர்ஸ் சொல்லிடுவோம். தே ஆர் த ஒன்ஸ் ஆர் டாக்கிங் டு த கஸ்டமர்ஸ் மோர் ஆஃபன். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பப்போ வந்து அந்த ஃபீட்பேக் எடுக்கணும், எப்பப்போ எடுக்கக்கூடாது என்றது தான் அந்த பேலன்ஸை டிசைட் பண்ணுறது தான் வாட் யூ டூ ஆஸ் தி ஓனர் ஆர் ஆஸ் த லீடர். அந்த தட் பேலன்ஸ். ஸோ இப்படி அக்கார்டிங் டு மீ
இஸ் நாட் ஜஸ்ட் do like this ன்னு சொல்ற மாதிரியும் இல்லாம நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரெண்ட்லியும் இல்லாம அது ரெண்டுலயுமே ஒரு மிக்ஸ் இருந்தா ஐ திங்க் இட்ஸ் a better way of taking a business forward. கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நிறைய சவால்களை நீங்க கடந்து வந்திருக்கணும். அந்த சவால்கள்லாம் நிறைய இருக்குதா? சொல்லலாமா? ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? ஐ திங்க் நம்பர் 1 வந்து the economic crisis. நான் சொன்ன அந்த ஷிஃப்ட் பண்ணேன். பட் அந்த டைம் எல்லாம் ஐ திங்க் அந்த டைம் எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்தது. லைக் பரவாயில்ல ரெண்டல் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. நாங்கள் வந்து மரைன் டிரைவ் மெயின் ரோட்லேயே இருக்கிறோம். ஸோ ரெண்டல் வந்து ரொம்ப ஹைக்கு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போடுறதை விட ஜஸ்ட் கிவ் இட் ஃபார் ரெண்டல் அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப இருந்தது. அண்ட் நான் வந்து கெஃபேயா இருக்கும்போது வந்து கண்டினியூஸ்லி வந்து புது ஐட்டம்ஸ் ஐ வாஸ் லான்ச்சிங் நைட்டில் லைக் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக் எடுத்து பென் எடுத்து I'll ரைட் இப்படி செய்யலாம் இந்த ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இப்படி செய்யலாம். அண்ட் தென் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வந்து யூ டு வெயிட் until you see அது வந்து இஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் or இஸ் இட் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு எவ்ரி ஐட்டம் லான்ச் பண்ணும்போதே. ஸோ தட் இஸ் வெரி மென்டலி ட்ரெயினிங். அப்படி ஒரு விஷயம் வந்து வெரி மென்டலி ட்ரெயினிங். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அது ஹிட் இல்லாட்டி you'll feel really low. திருப்பியும் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி you'll be like திருப்பியும் you to go through that and ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அந்த மாதிரி இது உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, இதை நான் செய்யணுமா, பேசாமலே ஜஸ்ட் ஏற்கனவே டாக்டர் அதுலேயே ஃபுல்லாக கன்சன்ட்ரேட் பண்ணிடுவோமான்ட்டு நிறைய 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 டைமே யோசிச்சிருக்கிறேன். லைக் பட் ஒரு அந்த சின்ன ஒரு வைரல் மூமெண்ட் அண்ட் அந்த ரியலைசேஷன் அந்த வீட்டப்போ இந்த ரியலைசேஷன் இந்த கேப் இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் இருக்குது. இந்த ஃபுட்டுக்கு வந்து there's a lot of people that appreciate it. அந்த ஒரு தாட் வந்ததுமே I never looked back. I say okay, there is a market and we are going to work on it, we are going to expand on it. And இப்போ இன்றைக்கு எடுத்துட்டிங்கன்னா I think what we are working on mostly is expanding. So we are looking to expand Coffee Colombo. I think this year, next year we'll definitely expand. இப்போ நான் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி இப்போ வந்து people think that put with you can become very famous, it's very easy to do this business and all that because it looks like that. இங்க எடுக்கணும் நார்மல் புட்டு எல்லாரும் வீட்ல சாப்பிடுறது நார்மலா வீட்ல செய்யலாம் தான. சோ ஓகே அப்ப இப்ப அத நிறைய பேர் 10-15 கடை எங்கட மெனு காப்பி பேஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. because they think it's easy, right? But the thing is that அது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு பின்னால ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இப்போ நீங்க நாளைக்கு எங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்கன்னா you're just copying and pasting it. But அந்த ஒவ்வொரு மெனுவுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பின்னால எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அது வந்து உங்களால காப்பி பண்ணவே முடியாது. because it's my thought process. நீங்க பார்க்கிறது just outside. அதுக்கு inside there's so much that goes behind it. But today there's so many other restaurants that have opened that have copy pasted. But I don't think it's a challenge for us. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேக்குள்ள இப்போ பிஸ்னஸ் செய்யக்குள்ள ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஐ ஹேவ் நோ காம்படிஷன். நாட் பிகாஸ் ஐ திங்க் ஐம் த கிரேட்டஸ்ட், இட்ஸ் நாட் பிகாஸ் ஓகே நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறதால இல்லை. பட் எனக்குன்னு ஒரு தனி லேன், அந்த லேனில் நான் மட்டும்தான், அந்த லேனில் நான் ஓடிட்டே இருக்கேன். ஸோ நான் ஒரு நாள் திரும்பி பார்த்ததும் இல்லை. அந்த லேனில் நான் இப்போ நீங்கள் எனக்கு காம்படிஷன்டா, நான் உங்களை காம்படிஷன் நினைச்சா தான் நீங்கள் எனக்கு காம்படிஷன் ஆக முடியும். ஆமாம். பட் நான் உங்களை காம்படிஷனை நான் உங்களை ஏத்துக்கலனா for me you're not my competition. ஆனா இப்போ இன்னைக்கு வந்து இது போட்டி நிறைந்த உலகம் தானே. எஸ். ஏன்னா இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து போட்டி போட்டு தான் இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான உலகத்துல எப்படி உங்களோட சிந்தனை வந்து வர்க் பண்ண போகுது? That is what I'm saying. According to me you're not my competition because நான் உங்களை லவ் பண்ணா தான் you're my competition. I'm so confident in the thought process you cannot copy. In the product you can copy. My thought process you cannot copy. So I'm very confident. And the brain, it's not about the face, it's about the brain. இப்போ நீங்க வந்து இப்போ ஓகே எத்தனையோ கடை இருக்கு புட்டுக்கு, இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க outside. There are so many women also doing business. There is a reason why even today I am sitting here. There's a way I do things and there's a thought process. That thought process I'm very confident that no one can replicate because only I can think like that. இப்போ நீங்க வந்து இந்த மெனுல இருக்கிற 10 ஐட்டமும் காப்பி பண்ணலாம், பட் எந்த தாட் ப்ராசஸ் காப்பி பண்ணிராது. அண்ட் இந்த பிராண்டுக்கு வந்து நான் இந்த ஃபேஸ் ஆஃப் த பிராண்டை போட்டதுக்கு மெயின் ரீசனே அதுதான். நீங்க என்னத்தை காப்பி பண்ணாலும் நான் இல்லாம வந்து
அந்த பிராண்டை நீங்க ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது. அந்த பிராண்டுக்கு the main is going to be my face, the as in the outlook of it. சோ அது இல்லாம அந்த பிராண்டோட எசன்ஸ் வரவே வேற. நீங்க என்னதான் தலகலன்ட்டு அந்த புட்டை செஞ்சு கொடுத்தாலுமே I add a value in how you see the brand. And that you cannot copy because there's only one of me and I'm with my brand. So you cannot copy that. புரியுது. அது எப்பவுமே வந்து என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம ஒண்ணு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து நல்ல வைரலா இருக்குது, நல்ல ட்ரெண்டிங்ல இருக்குது. இன்னைக்கு வந்து உங்களோட ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டிங் பண்றது எல்லாமே இந்த சோஷியல் மீடியாஸ்ல தான் இருக்குது. சோஷியல் மீடியாஸ் இருக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ்? ரெண்டுமே இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி one of the hardest things that I've faced is because I'm the face of Coffee Colombo. இப்ப I'm the face of Coffee Colombo. I do my brand. I have other brands. But எனக்குன்னு ஒரு personal life இருக்கு, right? But I'm also a public figure on social media. But still I have my own family. I have my own life. I have my personal opinion. இப்ப என்ன டிஃபரெண்ட்னா I'm a very open person. இப்ப நான் என்ன நினைச்சாலுமே வந்து சொல்லிடுவேன். ஆனா இப்ப எல்லாருமே இப்ப அட்வைஸ் பண்ணதால நான் வந்து வாய் அப்படியே சில நேரம் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் ஷட் இட். ஐ டோன்ட் சே எனிதிங். சில நேரம் நான் நினைக்கிறத வந்து ஓப்பனா வெளியில சொல்ல இயலாது. நான் ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்ஷியலா சொல்லிட்டேன்டா என்னோட சேர்ந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தி கிரவுட் புல்ஸ் டவுன். இப்ப எனக்கு ஒரு நெகட்டிவ் லைட் வந்துருச்சுன்னா அந்த நெகட்டிவ் லைட் இஸ் ஆல்சோ டு காஃபி கொலம்போ அண்ட் டு எவ்ரிதிங் எல்ஸ் ஐ டூ. ஆமா, அது மட்டும் இல்ல, இப்போ அது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு. எக்ஸாக்ட்லி. அது சோ that is the biggest problem I have now. Like I said, I'm a very very open book and I talk whatever I feel like in the social media la. But இப்ப வந்து யாராச்சும் இத கேட்டாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட் இருக்கு எனக்கு வந்து கோவம் வருதுன்னா கூட நான் அது கோவப்படையாத ஒரு நிலைமை. I have to always take a step back and I have to always think, is this right or not in a bigger picture. அப்போ நீங்க உங்களோட செல்ஃப்ல இருந்து நீங்க பின்னால போனதா தானே அர்த்தம்? அப்படின்னு கிடையாது. To my friends, my family, my close circle, I'm the same person. Okay. But to outside, I'm not 100% the same person. But that is because of the outside community. I have to be a certain way. To be on the, I think எல்லாருக்குமே வந்து அது இருக்கு. இப்போ ஒரு சோஷியல் இட்ஸ் நாட் லைக் நான் சோஷியல் மீடியாவில் போய் சொல்லி நான் கம்ப்ளீட்லி 2 different people இல்லை. பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலிக்கும் தெரிஞ்ச நிவேதா வந்து on the outside is not the same. It's two completely, not completely, but it's two different people. And when it comes to the way I speak, the way I act, if I'm like completely like I'm a very 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 cheerful person. Even at work I'm a very cheerful person. But and the it comes with restriction, because and the restriction is because of the responsibility that I hold. Okay. Because நான் செய்யற ஒன்றுமே என்ன நீங்க சொன்ன மாதிரி சார்ந்த ஒருத்தருமே வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடாது என்ற ஒரு தாட் I have to be very very careful. வீட்டில் இருக்கக்குள்ள நான் இன்னும் செய்யலாம் இன்னும் பேசலாம், யூனோ அது என்ன சொல்லி அம்மா அப்பா தங்கச்சி மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒன்றுமே யோசிக்க மாட்டாங்க. பட் பப்ளிக் வில் ஜட்ஜ் யூ ஃபார் எவ்ரி திங் யூ டூ. பப்ளிக் வில் ஜட்ஜ் யூ. பப்ளிக் ஹேஸ் அன் ஒப்பீனியன். ஸோ நான் போறேன்டா ஓகே, பட் என்னோட சேர்ந்து நான் பில் பண்ண எல்லாமே அண்ட் என் ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து ஐ கேனாட் டேக் டவுன். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் வெரி கேர்ஃபுல். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆஃப் பீயிங் தேர். அண்ட் வென் யூ தேர் ஆன் சோஷியல் மீடியா அவுட் சைட், இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது I think general public tend to think that they know you very well. They think, okay, you know, this is a public face, அதனால வந்து you know I know, okay, இவங்க வந்து இப்படி ஸ்டோரிஸ் போடுறாங்க, அவங்க ஃபேமிலியே தெரியும், அதனால you think you know them very well and you think அவங்களுக்கு தெரிஞ்சபடி அவங்க பத்தி என்ன வேணாலுமே சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ யூனோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை தாண்டி எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. அண்ட் அது வந்து இப்போ நீங்க ஒரு பப்ளிக்ல இருக்கக்குள்ள yes of course தெரிஞ்சதான் பப்ளிக் இருக்கிற ரைட். we know that எங்கட private lifeல வந்து you're giving access, right? பட் அந்த access வந்து sometimes the public takes advantage. ஏன்னா ஓகே இவங்க பப்ளிக்ல இருக்கிறவரையே நாங்க வந்து என்ன வேண்டாலுமே சொல்லலாம், யூனோ அவங்க private life பத்தி என்னன்னு கமெண்ட் பண்ணலாம் என்னன்னு சொல்லலாம், because they have chosen to be public. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் ஐ திங்க் everyone in the it's a pros and cons. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறனால தான் ஐ ஹேவ் this much of fame, this much of respect, people know me. ஸோ அதுலேருந்து சில ட்ராபேக்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஐ திங்க் ஷுட் பி ஏபிள் டு அக்செப்ட் இட். கண்டிப்பா. யா
ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷோல சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து சில மோட்டிவேஷன் அப்படின்றது கண்டிப்பா வாழ்க்கையில வந்து தேவை. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். படிச்சது ஒண்ணா இருந்தாலும் பிடிச்சது செய்யறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. So I've spoken about this a lot of times recently. And the main thing வந்து இப்போ நீங்கள் ஒரு நிறைய விஷயம் செய்யும்போது அந்த பேலன்ஸ் இன் லைஃப். ஸோ அது வந்து இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஒர்க் செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். யூ won't have time for other things. ஸோ அந்த பேலன்ஸை கொண்டு வர்றதுன்றது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் அது பார்க்கல காம்ப்ளிகேட்டட், பட் இஃப் யூ கோ இன்சைட் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்கள் லைஃப்பை வந்து யாரோடையுமே கம்பேர் பண்ண வேணாம். எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இன் தியர் ஓன் வே. ஓகே, இப்போ வந்து நான் இது ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தேன். இட்ஸ் சம்திங் ஐ ரெட் ஆக்சுவலி. உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு 4 ஃப்ளேம்ஸாக வந்து பிரித்து கொள்ளலாம். ஓகே, ஸோ அந்த ஃப்ளேம்ஸை பிரித்து கொள்ளைக்குள்ள வந்து ஒன்று வந்து உங்களோட ஒர்க், ஒன்று வந்து உங்களோட ஃபேமிலி, ஒன்று வந்து உங்களோட ஹெல்த், ஒன்று வந்து உங்களோட என்டர்டெயின்மெண்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படி. ஸோ அந்த ஒரே டைம்லேயே வந்து இந்த 4 ஃப்ளேமே வந்து ஒரே மாதிரி வந்து யூ கேனாட் பேர்ன். சில நேரம் யூ ஹாவ் டு டேர்ன் டவுன் ஒன் ஃப்ளேம் ஃபார் த அதர் ஃப்ளேம் டு பேர்ன் பிரைட்டர். ஸோ ஒரு ஃப்ளேம் வந்து உங்களுக்கு நல்ல பிரைட்டாக எரியணும்னா இன்னொரு ஃப்ளேமு கொஞ்சம் வந்து குறைச்சி தான் ஆகணும். ஸோ அதுதான் பேலன்ஸ். எல்லாமே 25 இருக்கிறது பேலன்ஸ் கிடையாது. எல்லாமே 100 எல்லாமே ஒரே டைமில் ஒரே மாதிரி எரிய இயலாது. அந்த நாளைக்கு எது ப்ரையாரிட்டியோ அதை வந்து கொஞ்சம் கூட்டணும். ஸோ அதுதான் பேலன்ஸ். அதில் நீங்கள் கிரியேட் பண்ணுறது பேலன்ஸ். இன்றைக்கு நீங்கள் வேக்கப் பண்ணி ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபேமிலி ஃப்ளேமை யூ டு burn brighter. Tomorrow you wake up, your work is more important, you burn that brighter and the others has to take a back seat. அப்பதான் அந்த பேலன்ஸ் கொண்டு வரணும். And I think apart from balance, the most important thing is consistency. The one and only thing I believe. என்ன நடந்தாலுமே sometimes it feels like I wake up, it feels like the world is falling on me, like personal lifeல எத்தனையோ பிரச்சனை இருக்கும், ஏதாவது வந்து போயிட்டே இருக்கும், but I never failed to do my work. என்ன நடந்தாலுமே வந்து I'll get ready, I'll get up, I'll go to work and I will do the same thing every day. அந்த எவ்ரிடே சேம் திங் செய்கிறது ஒரு நாளுமே வந்து யூ கேனாட் கெட் போர்ட். அது வந்து யூ கேனாட் சீட் ஐயோ எவ்ரிடே எழுந்திரிச்சு ஒரே வேலையை பண்ணுறோமே என்று யூ கான் ஹேவ் தட். யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட். நீங்கள் என்ன செய்கிற இப்போ சோஷியல் மீடியாவை எடுத்தாலுமே வந்து ஈவன் இஃப் யூர் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸர் வாட் எவர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க்குக்கு போனாலுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கன்சிஸ்டன்சி. எவ்ரிடே நீங்கள் உங்கள் வேலையை சரியாக பண்ணணும். எவ்ரிடே எழுந்திரிச்சு என்ன நடந்தாலுமே பர்சனல் லைஃப்பில் என்ன இருந்தாலுமே வந்து ஒர்க்கில் வந்து ஒரு நாளுமே வந்து அதை எடுத்துகிட்டு போயிடாது. உங்கள் பிரெயினில் வந்து எப்பயுமே செப்பரேட் பண்ணி இருக்கணும். இது வந்து பர்சனல் லைஃப், இது வந்து ஒர்க். அண்ட் ரெண்டுமே வந்து இப்போ ஒர்க் விஷயத்தை வந்து வீட்டை எடுத்துகிட்டு போகிறதோ வீட்டில் இருக்க பிரச்சனையை ஒர்க் எடுத்துகிட்டு போகிறதோ ரெண்டுமே கூடாது. ஆமாம். ஸோ தட் கன்சிஸ்டன்சி அண்ட் தட் டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கண்டிப்பாக ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ.